ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவே ஃபேமஸான நார்தன் இந்தியாவில் இன்றைக்கி ஷாய் பன்னீர் தாங்க வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி டிஷ்ஷு உங்களுக்கும் வந்து கிடைக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷாய் பன்னீருக்கு என்னென்ன தேவைன்ட்டு இப்போ பார்க்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எடுத்து சாப் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து மீடியம் சைஸில் வந்து நான் ஒரு 4 தக்காளி இருக்கும் எடுத்து அதுக்கு வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இருந்துச்சு. ஒரு பே லீஃப், 1/4 டீஸ்பூன் மிளகு, 4-5 ஏலக்காய், 4-5 லவங்கு, ஒரு பெரிய ஏலக்காய், சின்னதாக வந்து ஒரு பட்டை, கொஞ்சமாக வந்து கரியாண்டர் வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். குக்கிங் ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு 100 மில் இருக்கும் எடுத்திருந்தேன் க்ரீம் மில்க், 50 மில் தயிர், புளிப்பில்லாத தயிர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு நம்ம வந்து முந்திரியும் பாதாமும் வந்து எடுத்துக்கிட்டோம். வறுத்த ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன், இந்த மாதிரி போடுக்கல நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் வெந்தய இலை, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்து எடுத்து போடுக்கலாம், அதுவும் நல்லா வாசனையாகவே இருக்கும். ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த பன்னீருக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பன்னீரில் போக் பண்ணி செய்யக்குள்ளே நல்லாவே வந்து அந்த எசன்ஸ் வந்து இறங்கும் அந்த கிரேவி. இது 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி வந்து போக் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் பட்ரு. கொஞ்சம் நேரம் இது மெல்ட் ஆகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த வெங்காயத்துக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்ம வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கணும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தா இந்த சில்லி ஃப்ளேக் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கோனராக வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக் போட்டு இதையும் வந்து வதக்கி இது கூடயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தீங்களா இந்த தக்காளிக்கு வந்து இதுலேயே வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தக்காளி வந்து வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வதங்குந்தோம். இதுக்கு ஒரு தட்டில் வந்து எடுத்துடலாம். இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த எண்ணெயை வந்து இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் அளவே வந்து சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த கரம் மசாலாவும் வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து முதைய வந்து சொல்லியிருந்தேன், பார்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுதும் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து போடக்குள்ளே சிம்மில் வச்சுடுங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போனதும் கொஞ்சமாக நம்ம வந்து இதுக்கு வந்து கோனராக வந்து நம்ம வந்து நவுத்திடலாம். இந்த மாதிரி வந்து நவுத்திட்டு நம்ம இதில் வந்து பவுட்ரு மசாலா வந்து போட்டுக்கலாம். பவுட்ரு மசாலா வந்து போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா கருகிடும். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட வந்து அடுப்புக்கு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நீங்கள் செய்ய முடியும். நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பவுட்ரு மசாலா எல்லாமே போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம வதக்கிட்டோம். கரம் மசாலா தூளும் வந்து சேர்த்தாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கி போடக்குள்ளே உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த எண்ணெயில் டைரெக்டாக வதக்குறோம். நம்ம இதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த விழுதுக்கு வந்து போட்டுடலாம். தக்காளி வெங்காயத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து தான் வந்து போடணும். அப்போ நல்லாயிருக்கும் இந்த விழுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வதக்கலாம். நம்ம வதக்கிறதால இப்போ அதிக நேரம் வந்து வதக்க தேவையில்லை.
இதில் கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து நான் போட்டு அலசி ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 50 ml இருக்கும் தண்ணி. இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து சேர்க்கக்குள்ளே சிம்மில் வச்சு இதுக்கு வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தயிர் வந்து பிரிஞ்சிடும், பார்த்துங்க. இதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு நல்லாவே வந்து தயிருக்கு வேக வச்சுக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நம்ம தண்ணி கூட வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க முடியும். அதிகமாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ வந்து நான் ஒரு 50 ml தான் வந்து சேர்த்தேன். இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறியும் கொடுங்க. பாருங்க, நான் வந்து ஒரு 6 நிமிஷம் இருக்கேன். இதுக்கு நல்லா வந்து வேக வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த க்ரீம் மில்க்கும் வந்து போட்டுக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துங்க அந்த மில்கோட. இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் வந்து நம்ம போடக்குள்ள அந்த ஷாய் பன்னீரில் நல்லா அந்த கிரேவி வந்து ரிச்சாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பன்னீர் துண்டுங்க இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நான் ஸ்கொயர் ஆட்டம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சொல்ல வந்து மறந்துட்டேன். இதில் வந்து பாதாம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 5 வந்து எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா விழுதாட்டம் அரைச்சி இதில் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த ரிச்னஸ் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதில் கொஞ்சமாக வந்து நான் கரியாண்டர் லீஃபும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சாப் பண்ணி. இதில் பார்த்திங்கன்னா அந்த வெந்தய இலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து கையால் நிமிட்டி நல்லாவே வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக வந்து நம்ம கரம் மசாலா வந்து சேர்க்கக்குள்ள நல்லாவே இருக்கும். அந்த தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன், கரம் மசாலா தூள். இப்போ இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இதுக்கு நல்லா வந்து வேக விடலாம். அதிக நேரமும் வந்து வேகக்கூடாது, இல்லைனா பன்னீர் வந்து ரப்பராட்டம் ஆகிடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே. பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.